ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 17வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஜம்ஷத் ஒரு பொண்ணு கூட ரொம்ப நாளாக சேட் பண்ணிகிட்டு இருப்பாரு போல். நம்ம ரொம்ப நாளாகவே சேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம நேரில் மீட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணும் சரி மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டதும் ஜம்ஷத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. கத்துறாரு சந்தோஷத்தில். அவங்க அம்மா வந்து என்னடா கத்துற, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜம்ஷத் எதையோ சொல்லி சமாளிச்சிட்றான். உண்மையை சொல்லவே இல்லை. ஃபாக்கீர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போகிறான். அவன் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நீ உங்கள் அப்பாவோட பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிட்டேன்னு நினச்சேன், நீ ஸ்கூலுக்கு வர்றது தான் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த நேரத்தில் எதிர்ச்சியாக ஃபாக்கீர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான். ஃபாக்கீர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிடுறான். ஆனால் ஆம்னாவுக்கு ஃபாக்கீர் கூட பேசணுன்ட்டு இருக்குது. அவள் ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கா ஃபாக்கீர் கூட பேசாமல். ரஹிலா வீட்டுக்கு ஹபீப் இன்னும் வாடகை தரல போல். ஹவுஸ் ஓனர் ஹபீப்க்கு கால் பண்ணி பார்க்குறாராம். அவர் கால் அட்டன் பண்ணவே இல்லை. இன்னும் வாடகை தரலன்ட்டு ரஹிலாட்ட கேட்டுட்ருக்காரு. இப்போவே கால் பண்ணி உங்கள் வீட்டுக்காரர் வர சொல்லுங்கள், வாடகை தர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போதைக்கு அந்த போலீஸ்காரர் அங்கே வந்துட்டு இப்படி தான் பொண்ணுங்கிட்ட எப்படி கேட்பீங்களா, அவங்க வீட்டுக்காரர் அதுக்கப்புறமா வாடகை தருவாங்க போங்கன்ற மாதிரி அவரை மிரட்டி அனுப்பிச்சிடுறாரு. எதுவும் பிரச்சனை வந்தால் என்னை கூப்பிடுங்கன்ட்டு விசிட்டிங் கார்டு ரஹிலாட்ட கொடுத்துட்டு போகிறாரு. ரஹிலாவும் அதை வாங்கி வச்சுக்கிறா. ஜம்ஷத் சேட் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணை நேரில் மீட் பண்ணிடுறான். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க. நிஜமாலுமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகலையான்ற மாதிரி கேட்குறான். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு கேட்குறதுக்கு, நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, இது வரைக்கும் எத்தனையோ பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னுமா மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறான். நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இப்போ இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு அக்கா தான். அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி அவங்களோட லைஃப்பில் பிஸியாக இருக்காங்க. அதனால் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் ஜம்ஷத்தை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜம்ஷத்துக்கும் அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபாக்கீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவளாவே வந்து ஃபாக்கீர் கிட்ட பேசிடுறா. நீ ஏன் என்னை இக்னோர் பண்ணிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல, அப்புறம் எதுக்கு இப்போ வந்து பேசுகிற, எனக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் ஒன்றை வேணான்னு சொல்ல கிடையாது, மேரேஜ் தான் இப்போ வேணான்னு சொன்னேன். இப்போ பாரு, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு ஒழுங்காக கூட வரது கிடையாது, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்ற மாதிரி சொல்கிறா. நான் ஒரு லூசர் அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். ஆம்னா இருந்துக்கிட்டு நீ லூசர் கிடையாது, உன்னை பற்றி நீயே இப்படி நினச்சிட்டு இருக்காத, ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு, நீயும் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவ. உனக்கு ஸ்டடீஸில் எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளு, நான் எப்போவுமே உனக்காக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், இப்போவும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனி படிச்சுக்கிட்டே அடுப்பில் இருந்த பாலை மறந்துடுறா. அது லைட்டாக கறிக்கிடுச்சு போல். கரெக்டாக அவங்க அம்மா வந்து பார்த்துடுறாங்க. இது கூட நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்ற மாதிரி திட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஆனிக்கு அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுறத சமீனாவும் பார்த்துடுறாங்க. அவங்க பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் சிரிச்சிட்டு மட்டும் போயிடுறாங்க. ரஹிலா ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு ஆப்பிள் தான் சாப்பிட்டுட்ருக்கா. ஹபீப் வீட்டுக்கு வரதை பார்த்துட்றா. உடனே வீட்டுக்குள்ளே ஓடி சீவிருக்க தலையெல்லாம் கழிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கா. ஹபீப் வந்து என்னாச்சு, ஏன் அழுதுட்டுருக்குன்ற மாதிரி கேட்குறாரு. நான் என்னத்தை சொல்கிறது, எனக்கு அவ்வளோ நடந்திருக்கு, இன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு வீட்டில், எனக்குன்னு இங்கே யார் இருக்கான்ற மாதிரி சொல்கிறா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் இன்னும் வீட்டுக்கு வாடகை தரலையா, இன்றைக்கி ஹவுஸ் ஓனர் போலீஸை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இன்றைக்கி என்னென்னமோ நடந்துருச்சு, அதை சொல்லக்கூட முடியாது என்னாலன்ற மாதிரி சொல்கிறா. ஹபீப் உடனே ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணலான்ட்டு ஃபோன் எடுக்கிறாரு. நானே பேசி சமாளிச்சுட்டு நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு கால் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்றா. நான் இங்கே தனியாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாரும் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இங்கே அப்பா அம்மா இருக்காங்களா, இல்லை அண்ணன் தம்பியாச்சும் யாராச்சும் இருக்காங்களா, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன், நான் தனியாக இருந்து செத்து போயிடுவேன் போலன்ற மாதிரி ரொம்ப அலறா. ஹபீப் உனக்காக நான் இருக்குன்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. பயங்கரமாக ரஹிலா நடிச்சிட்டு தான் இருக்கா ஹபீப் கிட்ட. ஆனி ஒரு வழியாக புட்டிங் மேக் பண்ணி வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கா. ஜகீர் இருந்துட்டு ஆனி இங்கே வா, நீ தான் புட்டிங் மேக் பண்ணியான்ற மாதிரி கேட்குறாரு. அவளுக்கு ஒரே பயம், நல்லா இல்லையாட்டுக்குன்ற மாதிரி நினச்சிட்ருக்கா. ஜகீர் ஆனியை கூப்பிட்டு அமௌண்ட்டு தான் கொடுக்குறாரு. புட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்க, அதுக்கு ஏதாச்சும் உனக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. ஃபாக்கீர் லேட்டாக தான் ஸ்கூல்லேருந்து வரான். ஏன் இன்னைக்கு லேட் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாரு. நான் இத்தனை நாளாக ஸ்கூல் போகலைல்ல, அதனால் நிறைய படிக்கணும், நான் ஸ்கூல் போகாதப்ப நடத்தின பாடத்தெல்லாம் நான் முடிச்சாகணும், இனிமேல் டெய்லியும் லேட்டாக தான் வருவேன், அது வரைக்கும் ஆனி சாப்பிடாம இருக்க வேணாம், நான் லேட்டாக வருவேன்றதுக்காக ஆனி ஏன் சாப்பிடாம இருக்கணும், அவளுக்கு பசிச்சா அவள் சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபாக்கீர் இப்போ ஸ்கூலுக்கும் போகிறான். ஆனி மேலே கொஞ்சம் அக்கறைப்பட்டும் பேசுகிறான்றதுனால அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஜம்ஷத் பேசிகிட்டு இருக்க பொண்ணு பேர் ஆலியா. அந்த பொண்ணு கூட தான் பேசிகிட்டு இருக்கான். ஆன்லைனில் பேசுகிறவங்களாம் ஏமாத்திடுவாங்கன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் ரொம்பவே நல்ல பொண்ணுன்ற மாதிரி ஜம்ஷத் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. ஜம்ஷத் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்ற மாதிரி கேட்டுடுறான். ஆலியா எதுவுமே சொல்ல அந்த சீனை அதோட கட் பண்ணிவிட்டு ஃபாக்கீர் சீனை காமிக்கிறாங்க. ஃபாக்கீர் ஆம்னாவுக்கு தான் கால் பண்ணுறான். ஸ்டடீஸில் எதுவும் டவுட்னா உங்ககிட்ட கேட்க சொல்லியிருந்தல, அதான் கால் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். சரி என்ன வேணும்ன்ட்டு அவள் கேட்குறா.
நான் இத்தனை நாளாக ஸ்கூல் வராதப்ப நடத்திருக்க பாடம்லாம் இருக்குல்ல, அதோட நோட்ஸ் வேணுன்ற மாதிரி கேட்குறான். நீ ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு, ஆல்ரெடி நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன்ற மாதிரி சொல்கிறான். ஆனி கூட தான் ரொம்ப நல்லா படிப்பா, நீ அவகிட்டே கேட்டிருக்கலான்ற மாதிரி அம்னா சொல்கிறா. ஆனி சயின்ஸ் படிக்கிறா, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன்ற மாதிரி சொல்கிறான். சரி, நான் என்கிட்ட என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உனக்கு அனுப்புறேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஆலியா கொஞ்ச நேரம் அமைதியாகவே தான் இருக்கா. ஜம்ஷித் நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனான்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக சொல்ல, எனக்கு ஓகே தான் இந்த மேரேஜுக்குன்ற மாதிரி சொல்லிடுறா. இது கேட்டதும் ஜம்ஷித்துக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நம்ம மேரேஜுக்கு உங்கள் அம்மா ஒத்துக்குவாங்களான்ற மாதிரி ஆலியா கேட்குறா. நான் அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசி சம்மதம் வாங்குறேன், ஆனால் ஒன்றை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே மாட்டேன், கண்டிப்பாக இந்த மேரேஜ் நடக்குன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறான். ஃபாக்கிர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரான். இப்போலாம் ஸ்கூலுக்கு போகிறான், ஆனிக்கு சப்போர்ட் பண்ணுறான். இதை பற்றி தான் அவங்க அப்பா சமீனா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபாக்கிர் மட்டும் ஆனி பேச்சை கேட்டால் கண்டிப்பாக அவன் நல்ல பையனாக வந்துடுவான்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சமீனா இருந்துக்கிட்டு, எப்போ பாரு இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ஆனியை தான் அறிவாளின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, ஃபாக்கிரும் நல்ல பையன் தான், ஃபாக்கிரும் அறிவாளி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஃபாக்கிர் ஆனிக்கு சப்போர்ட் பண்ணது, இல்லைனா பாவம் ஆனி டெய்லியும் பசியில் தான் இருக்கணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு சமீனா இருந்துக்கிட்டு, பரவாயில்ல ஆனிக்காவது சப்போர்ட் பண்ண ஃபாக்கிர் இருக்கான், 20 வருஷமாக நான் உங்களுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டுட்ருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இருக்க பொண்ணுங்களாம் அந்த காலத்து பொண்ணுங்களோட அறிவாக இருக்காங்க, அவங்க ரொம்ப அழகாக அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எனக்கும் இது மாதிரி சப்போர்ட்லாம் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனிக்கு பாருங்கள், நீங்கள், நான், ஃபாக்கிர், அவங்க அம்மா எல்லாரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. புட்டிங் மேக் பண்ணுறதுக்கு கூட அவளுக்கு சப்போர்ட் கிடச்சிட்டு தான் இருக்குது. இது மாதிரி சப்போர்ட்லாம் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு, நீ இன்னும் உன்னோட மருமக கூடயே போட்டி போட்டுட்ருக்க, ஆனியை பார்த்து உனக்கு பொறாமையாட்டுக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் பொறாமைலாம் கிடையாது, எனக்கும் இது மாதிரி சப்போர்ட்லாம் கிடச்சிருக்கலான்ற மாதிரி தான் சொல்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஜம்ஷித் அவங்க அம்மா கிட்ட, நானே ஒரு பொண்ணு பார்த்துட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்ற மாதிரி சொல்கிறான். நீ மட்டும் பார்த்துட்டா போதுமா, நாங்களாம் பார்க்க வேணாமான்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நானே பார்த்துட்டேன், நானே முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறான். வீட்டில் பெரியவங்கன்னு யாருமே இல்லாமல் எப்பறம் அந்த பொண்ணை உனக்கு கட்டி வைப்பேன், அந்த பொண்ணாவே மாப்பிள்ளை பார்த்துக்கும், இது மாதிரி பொண்ணுங்களாம் நல்ல பொண்ணுங்களாடா, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன், அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் மேரேஜுக்கு வந்தாலும் வராட்டியும் நான் அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிடுறான். நீயே உனக்கு பொண்ணு பார்த்துப்பியா, அம்மாவோட சம்மதம்லாம் தேவையில்லைன்ற மாதிரி ஆயிஷா ஜம்ஷித்தை திட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுறது, அம்மா எந்த பொண்ணை காமிச்சாலும் அவங்க வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு இப்போ 36 வயசு ஆகுது, கண்டிப்பாக அவங்களால பொண்ணு கண்டுபிடிக்கவே முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அம்மா பார்க்காட்டி நான் பார்த்துருப்பேன் இல்லை, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு உன்னோட பிரச்சனையை பார்க்கவே சரியாக இருக்குது, இதில் எப்படி எனக்கு நீ பொண்ணு பார்ப்ப, அதான் நானே பார்த்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அந்த பொண்ணை மீட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறா. இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை ஆலியாவுக்கு யாருமே இல்லைன்ட்டுன்ற மாதிரி சொல்கிறான். எப்பறம் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லாமல் இருப்பாங்க, உனக்கு கொஞ்சம் கூட டவுட் வரலையன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறா. அதெல்லாம் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, யாரும் இல்லாமல் இருக்கிறது பரவாயில்ல தான், எனக்கு மாமியார் சொல்ல இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறான். என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரி ஆயிஷா திட்டிகிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நான் அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ரஹிலா வீட்டில் யாரோ கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. யாருன்ட்டு போய் பார்த்தா அவளோட தங்கச்சி வந்திருக்கா. அது வேற யாரும் இல்லை, ஆலியா தான் ஜம்ஷித் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு. ரஹிலாவும் ஆலியாவும் சிஸ்டர்ஸ் போல். ரஹிலா இருந்துட்டு, நான் இங்கே தனியாக தானே இருக்கேன், நீ என் கூட வந்து இருனா இருக்க மாட்டேங்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. தனியாக இருக்கியா, ஹபீப் உனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணினாரு உன் கூடயே இருக்குன்ட்டு, அவர் இங்கே இல்லையான்ற மாதிரி கேட்குறா. அவர் அப்பப்போ தான் வருவாருன்ற மாதிரி சொல்கிறா. இவ்வளோ நடந்திருக்கு, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி அவள் கேட்குறா. நீ ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க, இதெல்லாம் எதுக்கு உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுன்ட்டு தான் நான் எதுவும் சொல்லலை. சரி அதெல்லாம் விட, நீ ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லி என்னன்ட்டு கேட்குறா. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவங்க என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்ற மாதிரி சொல்கிறா. மேரேஜ் பண்ணிக்க போறியா, ரொம்பவே சந்தோஷம், பையன் யார் என்ன பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்கள பற்றி ரொம்பலாம் எதுவும் தெரியாது, ஆன்லைனில் தான் மீட் பண்ணேன், கடை வச்சு அதை பார்த்துட்ருக்காங்க, அவங்க வீட்டில் அவங்க அம்மா கூட தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறா. ஆன்லைனில் மீட் பண்ணவங்களாம் ஒரு நாள் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, சரி உன்னோட வாழ்க்கையாவது நல்லா அமையட்டும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன், பையன் ஃபோட்டோவை காமின்ற மாதிரி கேட்குறா. ஆலியா ஜம்ஷித் ஃபோட்டோவை காமிக்கிறா. இதை பார்த்ததும் ரஹிலாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த சீனை அதோட கட் பண்ணிடுறாங்க. ஹபீப் ஜம்ஷித்தை தான் திட்டிகிட்ருக்காரு. ஆன்லைனில் மீட் பண்ண பொண்ணெல்லாம் யாராவது மேரேஜ் பண்ணிப்பாங்களா, பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு ஜம்ஷித்தை திட்டிகிட்ருக்காரு. பெரியவங்களாம் கூட இல்லாமல் எப்படி மேரேஜ் நடக்குன்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எப்படி ரஹிலாவை மேரேஜ் பண்ணிங்களோ அது மாதிரி தான் நான் மேரேஜுக்கு போவேன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறா. மேரேஜ் போனால் கண்டிப்பாக உங்கள் அம்மா கோச்சுக்குவாங்கன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. மேரேஜுக்கு போகலன்னா ஜம்ஷித் கோச்சுக்குவான்ட்டு ஆயிஷா சொல்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, மேரேஜுக்கு யாரும் போகக்கூடாதுன்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டு போயிடுறாரு. ரஹிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆலியா என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறா. நீ பார்த்துருக்க பையன் யாருன்னு தெரியுமான்ற மாதிரி அவள் கேட்குறா. தெரியும், அவங்க பேர் ஜம்ஷித் அப்படின்ற மாதிரி சொல்கிறா.
ஜம்ஷத் வேற யாரும் இல்லை, ஹபீபோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பிரதர்ன்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறா. இந்த மேரேஜ் நடக்குமா நடக்காதான்றது தெரியல. இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். இது மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.